தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ தென்னை மரங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா வண்டு தாக்குதல். இந்த வண்டு தாக்குதல் மரத்தையே சாய்க்கக்கூடிய அளவுக்கு தாக்கிடும். கூன் வண்டாகட்டும், சிவப்பு வண்டாகட்டும், ஊசி வண்டாகட்டும், எந்த வண்டு தாக்குனாலும் ஆபத்து தான். அதை நம்ம உடனடியாக கட்டுப்படுத்தி ஆகணும். இல்லைன்னா நம்ம மரம் போயிடும். அதுக்கு தான் இந்த சிறந்த வழி எதுன்னு கேட்டிங்கன்னா வேர் வழியை மருந்து கட்டுறது. இந்த வேர் வழியை மருந்து கட்டுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த நரம்பில் குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி மரத்துக்கு சீக்கிரமாக அந்த வேர் வழியை கட்டணும்னா டக்குன்னு எடுத்துக்கிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் இருக்கிற வண்டு தாக்குதலாகட்டும், கள்ளிப்பூச்சி, மாவு பூச்சி எதாக இருந்தாலும் கட்டுப்படுத்தலாம். இதை தவிர்த்து வேறு எந்த வழியில் செஞ்சாலும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நரம்பு வழியாக குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி தான். நம்ம உடம்புல எப்படி சீக்கிரம் பாஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவுமே. சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். வேறு எந்த வழியில் செஞ்சாலும் அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட்டு கிடைக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த வேர்வெளி கட்டுறதுனால இப்போ நம்ம தண்ணியாகட்டும் இல்லை மருந்தாகட்டும் எதை கொடுத்தாலும் வேர் வழியாக கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக மரம் எடுத்துக்குது. சீக்கிரமாக மரம் எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள எல்லா கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு நீங்கிடும். இது பார்த்திங்கன்னா இதுக்காக மட்டும் இல்லை, ரெண்டாவது குரம்பை கொட்டுறதுக்கு, காய் நல்லா பிடிக்கிறதுக்கு, காய் சைஸ் நல்லா வர்றதுக்கு, ஒவ்வொரு காய் பார்த்திங்கன்னா சூப்பு காயாக போகும். அந்த சூப்பு காயை வராமல் தடுக்கலாம். இது எல்லா விதத்துலேயும் அந்த மருந்து கட்டுறது கொஞ்சம் சிறந்த வழி. இது இங்கே மட்டும் இல்லைங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயும் இன்றைக்கி பெரும்பாலும் இதை தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் எல்லா பக்கம் போய் கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி ஒரு சிறந்த வழி. ஏன்னா கேட்டிங்கன்னா இந்த தோப்பில் ஒரு 350 மரம் இன்னும் இருக்க சொன்னார். ஆனால் 350 மரத்தில் ஒரு 33 மரம் வண்டு தாக்குதல்னாலே போயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரொம்பவும் ஓவராக போச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் மரத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அதே விழுந்துடும். ஒரு மரத்தில் வரும்போது நம்ம அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த மரத்துக்கு அது போகாது. இல்லைன்னா எல்லா மரத்துக்கும் அது போயிடும். எல்லா மரத்துக்கும் அது போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மரத்தில் 1-2 மரம் இப்படி பறிச்சியாக உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த சிறந்த வழி இந்த வேறு மருந்து கட்டுறது தான். இதுதான் இன்றைக்கி ஒரு நல்ல மெத்தேடு மருந்தை காப்பாற்றுறதுக்கு. வேறு நீங்கள் எந்த வழியில் செஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்ற முடியாது. இது சடன் சீக்கிரமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்ல வேரை எடுத்து கட்டி விட்டிங்கன்னா நல்லா உறிஞ்சிட்டாவே ஒரு 2-3 மாதத்துக்குள்ளாரே உங்களுக்கு அந்த ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும். மழைப்படி மரம் உங்களுக்கு திரும்பி வரும். எல்லா வண்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அதில் உள்ளே செத்து போயிடும். மரம் நல்லா ஸ்ட்ராங்காக பழையபடி ஆகிடும். இதுதான் இன்றைக்கி ஒரு சிறந்த வழி. எங்களுடைய நம்பர் இதில் கொடுத்துருக்குறோம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எல்லா தமிழ்நாடு முழுசும் கட்டி கொடுத்துட்ருக்குறோம். நன்றி, வணக்கம்.